சகனாவவது சகனோ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமக. நாம தொடர்ந்து ஆத்மபோதம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் 14வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த 14வது ஸ்லோகம் காரண சரீரத்தை பற்றி சொல்லுது. அந்த காரண சரீரம் எப்படிப்பட்டதுன்னா அவித்யா ரூபமானது, அதுக்கு தொடக்கமே இல்லை, அதனால் அது அனாதி. அதுதான் பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமாக இருக்குது. அதனுடைய லட்சணத்தை எப்படி சொல்லலாம்னா அதை வாய் விட்டு சொல்ல முடியாத அனிர்வாச்சியம் அப்படின்னு போன ஸ்லோகம் சொல்லுச்சு. ஏன்னா நம்மளுடைய அவித்யா அப்படி ரூபமாக இருக்குதுன்னு முடிஞ்சுது. இப்போ அடுத்தது 15வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். பஞ்சகோஷாதி யோகேன தத் தன்மய இவ ஸ்திதஹ சுத்தாத்மா நீலவஸ்திராதி யோகேன ஸ்படிகோ யதா. இப்போ இந்த ஸ்லோகமானது எப்படி ஸ்படிகத்தின் மேலே பலவிதமான வர்ண துணிகள், அதாவது நீல வஸ்திராதி முதலான இந்த வண்ண ஆடைகள் தூய்மையான ஸ்படிகத்தின் அருகில் வைக்கும்போது அந்த நீல நிறம், சிவப்பு நிறமெல்லாம் ஸ்படிகத்தின் மேல் இருக்கிறது போலவே தெரியுது. ஆனால் ஸ்படிகத்தினுடைய நிலை என்னன்னா அது சுத்தமானது. இந்த சுத்தமான ஸ்படிகத்தின் கூட இந்த துணிகள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஸ்படிகம் இப்போ எப்படி தெரியுது? அந்த நிறமுடையது போல தெரியுது. இப்போ நம்ம பார்க்கும்போது இது இந்த துணியினால் வந்த நிறம்னு சுலபமாக பார்த்த உடனே இப்போ நம்மக்கிட்ட அங்கே ஒரு லிங்கம் இருக்குது, லிங்க சுவாமி. அதை பார்க்குறதுக்கு நல்லா பியூர் படிகம்தான். பின்னாடி சில நேரத்தில் பூக்களை வைக்கும்போது இப்போ இந்த லிங்கம் தனி, இந்த ஸ்படிக லிங்கம் தனி, இந்த பூ தனின்னு நமக்கு தெரியுது. அப்போது சுலபமாக அந்த வர்ணத்தை பிரிச்சுக்கிட்டு அந்த லிங்கத்தை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ஆத்மலிங்கேஸ்வரரும் அப்படிதான். அவங்க மேலே இருக்கிற இந்த வர்ணங்கள் எல்லாம் தற்காலிகமாக நம்ம வச்ச அந்த வர்ணமான நிறங்களால், பூக்களால் வந்ததுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் இப்போ இன்னொரு உதாரணமாக களிமண் இருக்குது. அந்த களிமண்ணில் பானை, கூஜா, சட்டுவம் இது போன்ற மண் பாண்டங்களெல்லாம் நம்ம செய்யும்போது மண்ணாக தான் இருக்குது. அதனுடைய சேர்க்கையினால் அது பிசைஞ்சு குயவன் ஒன்று உருவாக்குறதுனால ஒரு குண்டு பானை, அப்புறம் ஒரு கூஜா, அப்புறம் அந்த நம்ம தூபக்கால் காட்டுவோமே சாம்பிராணி போடுறது, இது மாதிரி விதவிதமான பானைகளும் இந்த சோப்பு பாத்திரங்களை நம்ம உருவாக்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பொருளில் இருந்து இதெல்லாம் நான் உண்டாக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரிந்த அறிவோடு இந்த உபாதிகளை நம்ம உண்டாக்கிக்கிறோம். அதனால இந்த உபாதிகள் எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கறதில்ல. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த உபாதிகள்னால நமக்கு என்னென்னவெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறது தான். இந்த ஸ்லோகம் 2 ஸ்லோகம் உபாதியினால் வரக்கூடிய அந்த எப்படி நம்ம பின்னி பிணைஞ்சு கிடக்கிறோங்கிறத பற்றி தான் சொல்ல வருது. இப்போ இந்த உபாதிகள் எல்லாமே பார்க்கும்போதே எது உபாதி எது உபகிதம்னு நமக்கு தெரிஞ்சே இருக்குது. எப்படி ஸ்படிகமும் வர்ண துணியும் உபாதியானது துணிகள், ஸ்படிகம்ங்கிறது உபகிதம். அதே மாதிரி இந்த மண்ணுங்கிறது உபகிதம், அந்த பானை, கூஜா, சட்டியெல்லாம் உபாதி. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. தங்கம் உபகிதம், ஆபரணங்கள் எல்லாம் உபாதி. இதெல்லாம் நமக்கு தெரியுதா? எது உபாதி எது உபகிதம் நமக்கு தெரியுதா? இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை நம்மளால பிரிச்சும் பார்க்க முடியும், பிரிக்காமலையும் பார்க்க முடியும். இப்போ ஒரு ஜுவல்லை பார்க்கும்போதே இது தங்கம், கூடவே இந்த வளையலும் இருக்குதுன்னு சொல்றோம். அதே மாதிரி பானைகளை பார்க்கும்போது கூடவே இந்த பானையும் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அதுல இருக்கிற உண்மை வஸ்து, சுத்த வஸ்து மண்ணுன்னு நமக்கு தெரியுது. இந்த கிளியரான அறிவு நம்மக்கிட்ட இருக்குது. இதுவே நம்ம கிட்ட பார்க்கும்போது பஞ்சகோஷாதி யோகேன, அந்த பஞ்ச கோஷங்களால மூடப்பட்ட இந்த ஆத்மாவானது அந்த கோஷங்களை என்னால் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அனாதிகால அவித்யா என்னிடத்தில் இருக்குது. அந்த அனாதிகால அவித்யானால இந்த பஞ்ச கோஷங்கள் எல்லாமே எனக்கு வேறானதுன்னு என்னால் பிரித்து பார்க்க முடியல. என்ன காரணம்? இப்போ இதனுடைய உபாதி இந்த நகைகள்,
இந்த மன்னனுடைய உபாதி பானைகள்னு நமக்கு தெரியுதா? ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த சரீரத்தை இது உபாதி நம்ம என்னைக்காவது நம்மளால பிரிக்க முடிஞ்சுதா? இங்க இருக்கிற இந்த மனசை நம்ம என்னைக்காவது இது வேறப்பா இது என்னோட இதுல நம்ம பிரிக்க முடிஞ்சுதா? பிரிச்சே பார்க்க முடியாத நிலை. ஒரு வேளை இப்போ இந்த போன நூற்றாண்டுல தான் இதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுங்க, இப்படி ஒரு புது வைரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு, ஏதோ புதுசு புதுசா நோய் வருது, திடீர்னு அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அந்த வைரஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த பிரச்சனை அதோட ஒளிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட இருக்கிற இந்த அவித்யா அறியாம பிரச்சனை எப்பயாவது ஒளிஞ்சுதா? ஒளியறதுக்கு ஏதோ இது போன நூற்றாண்டுல வந்ததுப்பா, இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க, பயப்படாதீங்க, இந்த பஞ்சகோஷங்கள் எல்லாம் நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா சரி சரிம்போ. ஆனா எப்பவாவது அது நம்மளை விட்டு பிரிஞ்சு நீக்கி பார்க்க முடிய நிலை நமக்கு கிடைச்சுதானா? அது கிடைக்கவே இல்லை. எல்லா நேரமும் இந்த கோஷங்கள் நம்மளை விட்டு நீங்காம நாம அதுதான்னு எப்படி தப்தாய பிண்டவத்து போல நெருப்பும் இரும்பு குண்டு சேர்ந்ததுன்னா எப்படி இரும்புனுடைய கணம் நெருப்புக்கும் நெருப்புனுடைய ஒளி இரும்புக்கும் சேரும்போது இங்கே இரும்பு வேற ஒளி வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றும் பிணைஞ்சு போயிடுச்சு. அதே போல நமக்கிட்ட இருக்கிற இந்த கோஷ உபாதிகள் எல்லாமே பிணைச்சு கிடக்குது. இதை நான் எப்பதான் விட்டு நீக்கிறது, இதை எப்படி நான் சரி பண்றது அப்படின்னு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்தோட இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அதுக்கு தமிழ்ல இதுக்கான நேரடி அர்த்தத்தையும் பார்த்துடலாம். நீலம் மற்றும் சிவப்பு முதலிய துணிகள் அருகில் இருக்கும்போது அதனுடைய தொடர்பினால் ஸ்படிகம் எப்படி அந்நிறத்திலே தெரிகிறதோ அப்படியே பஞ்சகோஷங்களின் முதலியவற்றின் சம்பந்தத்தால் சுத்தமான ஆத்மாவானது அது தன்மயமாகவே, இந்த கோஷங்கள் எல்லாம் தனிதான், ஆனா அது என்மயம் தன்மயமா ஆயிடுச்சுன்னு. எனக்கு உடம்பு சரியில்லை சார், என்னுடைய மனசு சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி என்னுடைய என்னென்னவோ நினைவெல்லாம் வருது, கனவுல நான் என்னன்னைக்கோ பார்த்த பயந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு கனவா வருதுன்னு எங்கேயோ போனதெல்லாம் நம்ம மேலதானே ஏற்றி பார்த்துக்கிறோம். பஞ்ச கோஷங்களை மட்டுமா ஏற்றி பார்த்துக்கிறோம். அப்புறம் இந்த சரீரத்துல வர்ற அவஸ்தைகளையும் நம்ம விடுறதில்ல. எனக்கு இப்படி சுகமா பகல் இருந்தேன், ராத்திரி தூக்கமே வரல, என்னதான் டேப்லெட் போட்டாலும் தூக்கம் வரலைன்னு இந்த அவஸ்தைகளையும் நம்ம விடாம நமதுன்னே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இது எல்லாம் எப்படிதான், இதெல்லாம் எல்லாத்துக்கும் காமனா இருக்குது. இது எப்படி நான் இந்த பிரச்சனையை நான் சரி பண்றது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல. இதுக்கான தீர்வு என்ன, எப்படி நான் இதை ஒழிச்சு கட்டுறது? ஒழிச்செல்லாம் கட்ட முடியாது. இதை விவேகத்தினால யுக்தமான அறிவுனால பிரிச்சு பார்க்கணும்னு சொல்றார். அது எப்படின்னா, வபுகு தூஷாதிபிகி கோஷைர் யுக்தம் யுக்த அவதாதக ஆத்மானம் அந்தரம் சுத்தம் விவிச்யாத் தண்டுலம் யதா. இதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் பார்த்தரலாம். உமி தவிடு முதலியவற்றோடு கூடியதமான நெல்லிலிருந்து அதை உலக்கையில போட்டு குத்துதலால அதை குத்தி பிரித்தெடுப்பது போல உள்ளிருக்கும் சுத்தமான ஆத்மாவை யுக்தியால் வேறுபடுத்தி பிரித்து அறிய வேண்டும் சொல்லுது. இப்போ இந்த கோஷங்கள் எல்லாம் எனக்கு எப்படி பந்தம், என்னை விட்டு நான் பிரிச்சே பார்க்க முடியாத நிலை இருந்ததோ அந்த நிலையை நீ இந்த நெல்லை உரல்ல போட்டு குத்தி பிரிச்சு எடுத்து வெறும் அரிசியை மட்டும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு விவேகம் இருக்குதோ, ஒரு யுக்தி இருக்குதோ, அதே போல இந்த சுத்தமான என்னுடைய ஆத்மாவை நான் பிரித்து எடுக்க வேண்டும். அது யுக்தேன அறிவினால் அப்படின்னு சொல்றார். அது எப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்துல எல்லாம் கட்டாயம் வீட்டுல உரல் இருந்திருக்கும். அதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உலக்கையில நல்லா பூன் போட்டு இருக்கும். அந்த பூன் வெளியே நீட்டிட்டு இருக்கும். அந்த இரும்பு அந்த ரவுண்டு வெளியே நீட்டிட்டு இருக்கும், உள்ள கொஞ்சம் பள்ளம் இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா இட்லி மாதிரி மேடா இருக்கும். இந்த மேடா இருக்கிற பகுதி மாவு இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பள்ளமா இருக்கிற பகுதி அரிசி நெல் குத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த விவேகம் பத்தாது. ஏதோ குத்திட்டு இருப்பாங்க, நாங்களும் தான் போய் குத்துவோன்னு வாங்கி குத்தி எல்லாம் இறைச்சி நசுக்கி இந்த பக்கம் திருப்பி குத்தி எல்லாம் கலக்கி உழப்பி வைப்போம். ஏன்னா பெரியவங்களுக்கு அந்த விவேகம் தெரிஞ்சுது. எந்த பக்கம் குத்துனா நெல்லும் உமியும் பிரிச்சு அரிசி கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியுது.
ஆனால் நமக்கு அதை பிரித்து பார்க்க தெரியாமல் மொத்தத்தில் குத்தி அவங்கக்கிட்ட வம்பு பண்ணி திட்டு வாங்கிட்டு உலக்கையை கொடுத்துட்டு வெளியே வருவோம். இது ஒரு வெளியே நடக்கிற சம்பவம். ஆனால் நமக்குள்ள இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆத்மா எங்கே சம்பந்தப்பட்டது, எங்கே இதுக்கு பஞ்சாயத்து உண்டாச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த கோஷங்களை எல்லாம் சுத்தமான ஆத்மாவின் மேலே நான் அனாதி காலம் தொட்டு பிணைஞ்சே கிடக்குது. இதை என்னால் பிரித்து பார்க்கவே முடியல அப்படின்னா பகவான் சொல்றாரு, இதை உன்னால பிரித்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது சொல்ல முடியாது. இந்த ஒரு உபனிஷத்து கூட சொல்லுது, யார் ஒருத்தன் தன்னை கண்டுகொண்டேன்னு சொல்றானோ அவன் தன்னை கண்டுகொள்ளவில்லை, யார் கண்டு கொள்ளலேன்னு சொல்றானோ அவனும் கண்டுகொள்ளவில்லை. இதை ரெண்டையும் புரிஞ்சவங்க கண்டுகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னதான் பண்றது, இதுக்கு தீர்வுன்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் புதிர் அப்படின்னா, இந்த கோஷங்களை நாம என்னுடைய உபாதி, என்னுடைய தன்னுடைய உபாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த உபாதி எல்லாம் அதனுடைய குணத்தினுடையது, உபாதியினுடைய குணம்தான் உபகிதமாகி என் மேல் நான் ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ அப்பளையா பார்த்த அந்த உபாதி உபகிதத்தினுடைய தர்மம் எல்லாம் நாம தெரிஞ்சு வச்சோம். அதனால நான் பூவை எடுத்தா அந்த ஸ்படிகம் சுத்தம். அதே போல இந்த ஆத்மாவின் மேல இருக்கக்கூடிய உபாதிகள் எல்லாமே நான் தெரியாமலே என் மேல ஏத்தி வச்சுக்கிட்டேன். இப்போ குருநாதர் சொல்றாரு, இதெல்லாம் நீ அல்ல, உபாதியினுடைய தர்மத்தால உன் மேல நீ இதுதான் நானோ இதுதான் நானோ அனாதிகால சம்பந்தத்தினால நீ ஏற்றி வச்சுக்கிட்டதுனால அதை சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இது அதனுடைய தர்மம், அதை அதனிடத்திலேயே விட்டுவிடு, அதை உன் மீது தன் தர்மம் என்று நீ ஏற்றிக்கொள்ளாதே. அதை ஏற்றிக்கொள்வதனால அனாதி காலத்திலிருந்து எந்த பிரச்சனை தொடர்ந்துச்சோ மறுபடியும் அந்த பிரச்சனை தொடர்ந்து தான் வந்து கொண்டிருக்கும். அதனால இதை இந்த மாதிரியான யுக்தியால் இதை பிரிக்க முடியாது. ஆனால் இது நானல்ல அப்படிங்கிற அறிவு வந்துருச்சுன்னா இந்த இந்த உபாதிகளால் இருக்கக்கூடிய சம்பந்தம், இந்த உபாதிகளால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், இந்த உபாதியினால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இப்போ அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, எல்லாமே ஆத்மாதான், அப்படியாகி இந்த ஆத்மா ஆகாயம் முதல் அணு வரை அனைத்துக்கும் ஆதாரம், இருப்பிடம், வஸ்து எல்லாமே. அதாவது சொல்ல போனோம்னா என்ன சொல்லுவாங்க, உபாதான காரணம், அறிவு காரணம், பொருள் காரணம், நிமித்த உபாதான காரணமா இந்த பிரம்மமாகிய ஆத்மாதான், ஆத்மாவாகிய பிரம்மம் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனா அப்படிப்பட்ட ஆத்மா ஏன் எல்லா இடத்திலும் தெரிவதில்லை? இப்போ ஒரு மனுஷங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு அறிவு இருக்குதா சார்னா, நல்லா அறிவு இருக்குதுங்க, நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு அது பேசுது, சொல்லுது, எல்லாமே செய்யுது. ஆனா அதே பிரம்மத்திலிருந்து படைக்கப்பட்ட ஒரு களிமண் கிட்டேயோ இந்த டேபிள் கிட்டேயோ போய் கேட்டா அது நம்ம கிட்ட பேசுறது இல்லை, அதனுடைய உணர்வுகளை அது வெளிக்காட்டுறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல பகவான் அதை இன்னும் நமக்கு விளக்கமா சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லோகத்துல இன்னும் ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் விடுபட்டிருக்குதான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு நாம இருக்கிற கோஷங்கள் நமதல்லன்னு நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடிய யுக்தியை தான் நம்ம வளர்த்துக்கணுமே தவிர, அது நானுன்னு அதன் மேல ஒரு அபிமானத்தை வச்சுக்கிட்டு நாம சிரமப்பட வேண்டியதில்லை. உண்மையில் அவையெல்லாம் என்னுடைய தர்மங்கள் அல்ல அப்படின்னு நம்ம விளங்கிக்கிறது தான் இந்த 2 ஸ்லோகத்துல சொல்லுது. நீ அடுத்த ஸ்லோகத்தை வேற ஒரு டாபிக் போறதுனால அது இங்க வேண்டான்னு நான் இது 2ஓட முடிச்சுக்கிறேன். ஓம்